வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, RSS பேரணிக்கு தமிழக அரசு தடை விதித்தது ஏன், எந்த காரணத்தினால், அதற்கான என்னென்ன காரணிகள் இருக்கிறது என்பது குறித்து தான் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த பிரமுகர் ஹைதர் அலி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமூர்த்தி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய பொதுவுரிமை கட்சியின் மாநில குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்போ ஒரு RSS பேரணி அப்படிங்கிறது இது ஒரு ஜனநாயக நாடு. அது RSS, DMK, கம்யூனிஸ்ட், இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள், கம்யூனிஸ்ட்னு எவ்வளவோ இருக்கு. அவங்கவுங்க கொள்கையில சொல்வதற்கு, அவங்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு எல்லோருக்குமே உரிமை உண்டு இந்த நாட்டில். அப்படி இருக்கும்போது ஒரு RSS நாங்கள் ஒரு பேரணி நடத்துகிறோம், எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு பேரணி நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணத்தினால நீங்கள் தடை விதிக்கணும்? அது ஏன் நீங்கள் ஒரு பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க ஒரு பேரணிக்கு? அது பொதுவாகவே ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், இது மாதிரி இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணுங்கிறது பர்மனண்டா உள்ள ஒரு சட்டம். அதை அப்படியே ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 30 போலீஸ் ஆக்ட் போட்டு. அது எதுக்குன்னு சொன்னா, திடீர்னு எந்தவித இது இல்லாம அந்த ஒரு ஊர்வலம் நடத்துறாங்கன்னா அது எவ்வளவு ஸ்ட்ரென்த் வருவாங்க, அந்த கூட்டம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வச்சு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக உள்ள சட்டம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போது கிடைக்கிற தகவல் இருக்கு. காவல்துறைக்கு ஒரு சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஊர்வலம் நடத்துறாங்கன்னா இது எந்த காரணத்துக்காக நடத்துறாங்க, இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் எந்த மனநிலையில் இருக்கார்கள், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி, இந்த ஊர்வலம் இவர்கள் அமைதியாக நடத்த முடியுமாங்கிறதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடைக்கும் போது இவர்களுக்கு கிடைத்த தகவல் இந்த ஊர்வலம் நடத்துபவர்களே வன்முறையில் ஈடுபடலாம், அல்லது கொஞ்சம் ஏதாவது இதை காரணமாக, ஊர்வலத்தை காரணமாக வைத்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம் அப்படிங்கிற தகவல் இருந்தாலோ, அல்லது இவர்கள் ஊர்வலம் நடத்துகிறதுக்கு எதிரணியில் இருப்பவர்கள் இடையூறு உள்ள ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் இருந்தால் கூட அதற்கு தடை விதிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த பேரணியில நீங்க காவல்துறை உணர்ந்ததா? அதற்கான ஏதாவது ஒரு முன்னுதாரணமோ ஏதாவது விஷயங்கள் இருக்கணும்ல? ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனையாக அது ஸ்ட்ரிக்ட்லி கான்பிடென்ஷியல். நீங்க அதை நம்ம இங்க உட்காந்துட்டு பேசிடவே முடியாது. அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி கான்பிடென்ஷியலா கிடைக்கக்கூடிய தகவல் அவர்களே கூட வெளியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னார் மூலம் திரட்டு இருக்குங்கலாம் சொல்ல வேண்டியது இல்லை. எங்களுக்கு கிடைத்த தகவல் படி உங்களுடைய ஊர்வலத்துல என்னென்ன மாதிரி நடக்கிறதாக எங்களுக்கு தகவல், ஈவன் அவர்களே கூட இருக்கலாம், இதற்குள்ளேயே ஊர்வலங்கிற பேர்ல ஒன்று நடத்தி ஒரு தவறாறு பண்ணுவதாக கூட அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கலாம். அந்த தகவலுக்கு பேர்ல கூட அவங்களுக்கு தடை விதிக்க எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனா இப்ப இந்த இதை பொறுத்த வரைக்கும் கோர்ட் பர்மிஷன் கொடுத்துட்டதுனால பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதுலயும் பாருங்க. அந்த கோர்ட் ஆர்டரும் ஒன்னும் பிளாங்கெட் இது கொடுத்துடல. கடைசியில ஒரு வரி வாட் எவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் தே கேன் இம்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? போலீஸுக்கு கொடுக்குற பவர் அவங்க கட்டையில் பண்ணவே இல்லை. நீங்க பர்மிஷன் கொடுங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ கொடுங்கிறாங்க. இவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து ப்ரொசீடிங்ஸை பார்த்தா தான் தெரியும். அந்த ப்ரொசீடிங்ஸ்ல கொடுத்த சட்டப்படி இவங்க மீறி இருந்தாங்கன்னா அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறைக்கு முழு உரிமையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டது. என்ன அவங்க என்னென்ன விஷயங்கள் தடை மீறினாங்கன்னு நினைக்கிறேன்? சீருடை அணிந்தது, இந்த மாதிரி சீருடை அணிந்தது, அதாவது எந்த ஊர்வலமாக இருந்தாலும் அதுல எந்த விதமான ஆயுதங்கள், இந்த ஈவன் கொடியை பிடிச்சிட்டு போனா கூட கொடியை பேனர் தான் கொண்டு போகணுமே தவிர எல்லா கட்சியினரும் பிடிக்கிறாங்க. இதுதான் பிடிப்பாங்க. நீங்க பேனர் தான் கொண்டு போவாங்க. கொடி குச்சியில வச்சுட்டு கொடிக்கு அலௌடு கிடையாது. குச்சியில கொத்திட்டு போறாங்க இல்லையா, அதுக்கு அலௌடு கிடையாது. அது மீறி போனாங்கன்னா அது வயலேஷன் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வேற அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு கோஷங்கள் போடுறது கூட அப்ஜெக்ஷனபிளா பேசக்கூடாது, அடுத்தவங்களை புண்படுத்த முடியும் பேசக்கூடாது, இப்படி நிறைய இருக்கு. மைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பர்டிகுலர் ரூட்ல போகக்கூடாது. அதாவது இப்ப ஒரு ஊர்வலம் போறாங்க, அவர்களுக்கு எதிர்த்து தண்ணீரர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அந்த இதுல போனா லாண்டர் ப்ராப்ளம்னா அந்த இடத்த ரூட்டே இவங்க இது பண்ணலாம், கொடுக்க கூடாம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். அல்லனா அந்த இடத்துல போகும்போது கோஷம் போடாம போட, சில ஒரு ரிலீஜியஸ் வேர்டா இருக்கு, அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நீங்க சத்தம் போட்டு அந்த ரிலீஜியஸ் இதை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பண்ணி அதுல ஏதாவது ஒண்ணு வயலேட் பண்ணா கூட இவங்க அரெஸ்ட் பண்ணலாம். நிச்சயமா. அப்ப இந்த மாதிரியான ஒரு பயத்தின் அடிப்படையில் எதுவும் நடந்து விடுமோ அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை அடிப்படையில பயப்படுறது கூட ஒரு தேவையான விஷயம் தானே. அரசு லாண்ட் ஆர்டர் கெடுங்கிறது போலீஸுக்கு பயம் தான். நிச்சயமா. அவரு
ஒரு போலீஸ் அதிகாரியா அவர் வந்து சில விஷயங்களை நாங்க மக்களை பாதுகாக்க வேண்டியது இருக்கு. ஒரு சமுதாயத்துல இவங்க போறப்ப இவங்களுக்கு அகெனிஸ்டான விஷயங்களும் இருக்கு, இவர்கள் மீது ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் கருத்துக்கள் இருக்கு, அவர்கள் எதிர்த்தரப்பு மீது இப்படி நடைபெறக்கூடிய ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தடுத்தோம். அதனால எங்களுக்கு வந்து அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணும், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தடுத்தோம், வேற விஷயங்கள் கிடையாதுங்கிறாங்க. நீங்க இப்படி ஒரு அமைப்பு பேரணி நடத்தும் போது இப்படி ஒரு விஷயம் சமூகத்தில் நிலவுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு RSS பேரணி நடந்தா இந்த விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு ஒரு பொதுமக்கள், ஒரு காவல்துறையும் ஒரு உளவு பிரிவுக்கும் இப்படி எல்லாம் ஒரு செய்திகள் வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, RSS-னுடைய ஊர்வலத்தினால எந்த இடத்துலயும் கலவரம் நடந்ததாக எந்த விதமான இந்த பேரணியில நடந்துச்சுன்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் நடந்த RSS ஊர்வலங்களினால, இந்த சீருடை அணிந்த ஊர்வலங்களினால இந்த இடத்துல கலவரம் நடந்தது. காங்கிரஸ் பீரியட்ல தமிழ்நாட்டில் நடந்தது RSS ஊர்வலம் எல்லா பீரியட்ல நடந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த போலீசாரே நீதிமன்றத்துல சொல்லல. போலீசார் நீதிமன்றத்துல சொல்லாத விஷயத்த ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தொலைக்காட்சி விவாதத்துல சொல்றாரு. ஸோ அது அடிப்படை பொறுமையிலேயே அது வந்து ஒரு முரண்பாடு அதில் வர்றது. ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா, ஸோ இது இந்த சீருடை அணிந்தவர்கள் வந்து இவர் ஏதோ தடி எடுத்து போற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுவும் தவறு. நீதிமன்றத்தில் அஃபிடவிட் மூலமா எந்த விதமான தடியின்ல எதுவுமே கிடையாது. காக்கி நிக்கர், வெள்ளச்சட்டை, தொப்பி, ஸோ அதை மட்டும் அணிந்து கொண்டு 3 பேர் அடங்கிய அந்த வரிசையில் வந்து எந்த விதமான கோஷமும் கிடையாது, வெறும் ஊர்வலம் மட்டும்தான். இவர் சொல்றாரு பேனர் கூட கிடையாது. ஸோ இதுவும் எதற்காக சொல்றேன், அது இல்லை, இதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்ன விஷயம். ஸோ இது எதற்காக என்னன்னா 2 விஷயம். ஒன்று வந்து ராஷ்டிரிய சுயம்சேவ சங்கத்தை துவக்கிய டாக்டர் ஹெட்கேவோடைய ஃபவுண்டேஷன் டே ஒன்று. இரண்டாவது வந்து தமிழகத்தை பொறுத்தனவரில் ராஜேந்திர சோழன், ஸோ ராஜராஜ சோழனுக்கு பின் பதவியேற்ற ராஜேந்திர சோழன் வந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டவன் அவன் தான். ஸோ ராஜேந்திர சோழன் வந்து பதவியேற்ற 1000வது ஆண்டு விழா 1014 அவன் வந்து சக்கரவர்த்தி மன்னனாக பட்டம் சூட்டி கொண்டான். இது 2014 வந்து அவன் முடிசூட்டி கொண்ட 1000வது ஆண்டு விழா. ஸோ ராஜராஜ சோழனுடைய ஆட்சியின் சிறப்புகளை அது மக்களுக்கு கொண்டு போற விதமாக தான் இந்த 2 காரணங்களை சொல்லித்தான் ஊர்வலத்திற்கான அனுமதி கேட்கப்பட்டது. 3 சட்டங்களை போலீசார் சொன்னார்கள். ஒன்று வந்து 1861 போட்ட போலீஸ் ஆக்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட், சிட்டி போலீஸ் ஆக்ட். இந்த 3ல் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்ல இதெல்லாம் இவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் நீதிபதி ஆராய்ந்து அது மேல வந்து ஒரு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர்கள் சுட்டி காட்டுகின்ற ப்ரொவிஷன்ல ஒரு ப்ரொவிஷன் அது வந்து 49 ஆஃப் தி இது டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் வந்து அது எப்பயோ ரிமூவ் ஆயிடுச்சு, சட்டத்திலிருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சட்ட புத்தகத்திலே இல்லாத ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது வந்து அவர் அந்த அதை வலியுறுத்தியிருக்கிறார். 2வது விஷயம் வந்து என்னன்னா, 1861 போலீஸ் ஆக்ட்ங்கிறது வந்து என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற சுதந்திரத்திற்கு பாடுபடுகின்ற பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற இளைஞர்களை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வந்து அவர் சொல்றார் கொலோனியல் ரெலிக் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் எச்சமாக விளங்கக்கூடிய ஒரு சட்டத்தை வச்சுட்டு அது வந்து என்னன்னா, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு, அதுக்கு எதிராக விடுதலைசாரிகள் உட்பட பலர் கூட அதன் அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 1072 சட்டங்கள் எடுக்கிறதுக்காக ரெக்கமெண்டேஷன் லா கமிஷன் சொல்லியிருக்கு. அது பாராளுமன்றத்தின் முன்பா இருக்கிறது. ஆனால் நீதிபதி இதுல சொல்லி இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, போலீசார் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து என்னன்னா அரசியல் சாசனம் பிரிவு 19(1) அது வராது. 19(2) நீங்க அதை கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஐயா வந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஊர்வலம் போகும்போது ஒரு இடத்துல கலவரம் அசமாதானம் இருந்தால் அதை தடை செய்யலாம் அப்படின்றது. இது வந்து இது குறித்த ஒரு விவாதம் வந்து 1916 நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல வந்து லக்னோ அங்க ஷியா முஸ்லிம்கள் வந்து ஒரு பகுதியில் ஊர்வலம் வந்து அவர்கள் அந்த சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்த இல்லையா, அந்த விஷயமா வர்றது வந்து எங்களுடைய பகுதிக்கு வரக்கூடாதுன்றது வந்து சுன்னி முஸ்லிம்கள் அதை ஆட்சேபனை பண்ணாங்க. அந்த வழக்கு வந்து பிரைவி கவுன்சில் வரைக்கும் போச்சு. அப்போ பிரைவி கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து என்னன்னா ஊர்வலம் போடுவதோ தன்னுடைய ஐடென்டிட்டியை காட்டிக்கொள்வதோ அவருடைய உரிமை, அது நீங்க ஒழுங்குபடுத்தலாமே ஒழிய இந்த பகுதியில் நீங்க ஊர்வலமே போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை வந்து போலீசாருக்கு இல்லைங்கிறத சுதந்திர இந்தியாவில் இல்லை, அடிமை இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் நாடுடைய பிரைவி கவுன்சிலை ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஆக இவை எல்லாமே வந்து என்னன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு விஷயங்கள். ஆனால் இந்த அரசாங்கம் எதற்காண்டி இதை செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா,
இந்த அதிமுக அரசாங்கத்திற்கு வந்து என்னன்னா இஸ்லாமிய ஓட்டுகள் வந்து பெருமளவுல திமுகவுல இருந்து அந்த ஓட்டை பிடுங்கிட்டாங்க. இவர்களுக்கும் பல முறை பேரணிகள்ல தடை இருக்குது. இல்ல நான் அதை பத்தி சொல்ல, இந்த பேரணிக்கு பத்தி மட்டும் தான் சொல்லுகின்றேன். இந்த மாதிரி இதை தடை பண்ணுவதன் மூலமாக இஸ்லாமிய வாக்கு வங்கி மொத்தமா சிந்தாமல் தங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய கருத்து. இஸ்லாமிய வாக்கு வங்கியை குறிவைத்து தான் இந்த தடை இல்ல நீங்க நிறுத்தப்பட்டுள்ளது. இது வந்து ரெண்டு விஷயம் சொல்ல முடியும். இது அரசியல் சாசனத்துக்கு முரணானது, நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதான ஒரு விஷயம். நீதிமன்ற உத்தரவுக்கான அவமதிப்பதற்கான வழக்கையும் அவர்கள் சம்பந்தப்பட்டவங்க தொடர இருக்கின்றார்கள். அதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இல்ல இப்ப அரசு வந்து திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் போன்றவர்களை பார்க்கும்போது அந்த கட்சியில வர்றவங்கள இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்னு எல்லா சமூகத்தினரும் மதத்தினரும் இருப்பாங்க. இப்ப வெளிப்படையா இது ஒரு இஸ்லாமிய மாநாடு, இந்து இது இப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட் ஒரு அலர்ட்டா இருக்கிறது நல்ல விஷயம். ராஷ்டிரிய சேவா சங்கம் வந்து இந்த இந்துக்களுக்கான இல்ல அது அடிப்படை பொருண்மையிலே தவறான தகவல்கள் இருக்கின்றது. அதுல தமிழ் மாநிலம் மட்டும் இல்ல, பல்வேறு மாநிலம் கவர்மெண்ட் ஆயிரக்கூடாது. இல்ல இவர் சொன்ன அந்த விஷயம், அந்த இது கடைசியாக வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸையும் அதை வந்து ஒரு மனுதாருடைய வழக்கறிஞர்களுக்கு, ஏன்னா அது வந்து அரசாங்க ரகசியங்கிறனால நீதிபதிக்கு மட்டும் கொடுக்கின்றார். நீதிபதி சொல்றாரு இது வந்து ஸ்பெசிபிக்கா அதுல எதுவுமே இல்ல, ஜனவரி 2014 இருந்து பொதுவாக ரெகுலராக கொடுக்கின்ற அலர்ட் அது வந்து நீங்க இதுக்கு உபயோகப்படுத்தவே முடியாதுன்னு வேற சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் சொல்றாரு கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு இன்புட் அப்படின்றாரு. 1ஆம் தேதி ஊர்வலம், 6ஆம் தேதி விசாரணை, 3 நாட்களுக்கு முன்னதாக அவர் கொடுத்த தகவல்ல வந்து அது எதுவுமே இல்லை. மிக முக்கியமான விஷயம் நான் நீங்க சொன்னதுனால திரும்ப சொல்றேன், இந்த ஊர்வலம் நடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அரசாங்கத்துக்கிட்டயோ போலீசார்கிட்டயோ ஆட்சேபனை செய்ததா அவங்க சொல்லவே இல்லை. தேவையில்லை அந்த மாதிரி இல்ல, அந்த இன்புட் அதாவது தேவையில்லைன்னு இல்ல சார். நீங்க வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் கொடுக்குறீங்க, ஜட்ஜ் அவர் சொல்றாரு ஜனவரி 2014 இருந்து கொடுக்குற ஜெனரல் இன்புட்டை தவிர்த்து இந்த ஊர்வலத்தை பத்தி இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. நீங்களும் அதை மறுக்கல நீதிமன்றத்தில் மறுக்காம நீங்க தொலைக்காட்சியில் வந்து எல்லாத்தையும் மாத்தி சொல்றீங்க. நிச்சயமாக அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இது வந்து இஸ்லாமியரோட வாக்கு வங்கி வாங்க இந்த தமிழக அரசு செய்கிற விஷயம், மற்றபடி இது வந்து ஒரு சாதாரண விஷயம். நாங்க வந்து இயல்பா ஒரு பேரணி போறோம், அதுல சொல்ற மாதிரி நாங்க ஆயுதங்கள் பண்ணல, யாருக்கும் எதிராக கோஷங்கள் போடல, இயல்பா நாங்க போறோம். இதுல வந்து தடை விதிக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டை வாங்குறதுக்கான இந்த கவர்மெண்ட் செய்யறது தானே ஒழிய இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தடை விதிக்கிற அளவுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிறார். RSS பொறுத்தவரை இப்ப இந்த தட்பவெப்பநிலை மாறுவதாக இருந்தாலும் கூட அது இஸ்லாமியர்களுக்காகத்தான் மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லுவார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து இதை சொல்லுகிறார். ஐயா சொல்லும் பொழுது RSS என்கிற ராஷ்டிரிய சேவா சங்கம் என்பது இந்துக்களுக்காக மட்டும் அல்ல என்கிற மாதிரியான ஒரு குறிப்பையும் சொன்னார். அது இந்து ஆண்களுக்காக மட்டும் உள்ளது என்பதை அதில் 18 வயதிற்கு மேற்பட்ட இந்து ஆண்கள் மட்டும்தான் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள், இல்ல உறுப்பினராக சேர முடியாது. இதுதான் வந்து RSS நியதி. நாங்க வந்து 2013 ஜூலையில இடஒதுக்கீடுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்று அரசிடத்தில் கேட்டிருந்தோம். காவல்துறை வந்து மறுத்துவிட்டது, நீதிமன்றமும் மறுத்துவிட்டது. ஏன்னா நீதிமன்றமும் முஸ்லிம்களுக்கு எப்பொழுதுமே நீதியாக இருந்தது. அடையாளங்களோட போனீங்களா நீங்க? ஒரு அடையாளம் இல்லை, அதெல்லாம் சொல்லுகிறேன். எந்த ஊர்வலம் போவதாக மட்டும்தான் நாங்கள் பேரணி நடத்த கோரிக்கையை நாங்கள் வந்து முதல்வரிடத்திலே சொல்ல போகிறோம் என்பது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. அது மறுக்கப்பட்டது. அதை யாரை திருப்திப்படுத்துவதற்காக மறுத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்றமும் போனோம், நீதிமன்றத்திலும் மறுக்கப்பட்டது. அப்ப முஸ்லிம்களுக்கு நீதிமன்றத்திலும் மறுக்கப்படும். அதுதான் நடந்தது. அதுக்கு தடை சொன்னாங்க. அவங்க சொன்ன காரணங்கள் என்னது? அது கலவரம் வந்து விடும். என்ன கலவரம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நாங்க தடையை மீறி நடத்துறோம், இந்த கலவரமும் நடக்கல. அப்ப இவர்கள் கற்பனையாக காவல்துறை ஒன்று சொன்னது, அது நீதிமன்றமும் அதை அப்படியே வரவேற்று தான் எங்களுக்கு கொடுத்தது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்று கேட்டால், முதலிலேயே அதாவது 2013 சுதந்திர தினத்தன்று STP என்று சொல்லப்படுகிற ஒரு இஸ்லாமிய அமைப்பு அவர்கள் சீருடை அணிந்து பேரணி நடத்துவார்கள். அதுவும் எங்கன்னா கிரவுண்டுக்குள்ள. அதுவே தடை செய்யப்பட்டது. அது தடை செய்யப்பட்ட உடனே போய் காவல்துறை அதிகாரியிடத்தில் போய் கேட்கும் பொழுது, DGP ஆபீஸ்ல வச்சு கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு நமுதாவை தந்தார்கள். சீருடை அணிந்து அப்படி சொல்றாங்கன்னா ராணுவம் போன்று, பாதுகாப்பு காவலர்கள் போன்று
சீருடை அணிந்து காவல்துறையினரா தன்னை அந்த காட்டிக் கம்பீரத்தோடு மார்ச் செய்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் அதாவது தடி எடுத்துட்டு போறத அனுமதிக்க மாட்டோம், மியூசிக் அடிச்சுட்டு போறத, ட்ரம் வச்சு அடிச்சுட்டு போறத அனுமதிக்க மாட்டோம், இதெல்லாம் நாங்க தடை செஞ்சிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு இருந்த முன்னாள் இயக்குனர் மிஸ்டர் ராமானுஜன் சொன்னார். அப்ப நாங்க கேட்டோம், மதிமுகவில இருந்து இப்படி பண்ணாங்க, இனிமேல் பண்ண முடியாது, தடை செய்யும். எல்லா கட்சிகளுக்குமே, அது முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தடையே வருது. எஸ்டிபிஐ காரணம் காட்டி தான் அந்த தடையே வருது. நாங்கள் தடை செய்துட்டோம். நாங்கள் தடையை பண்ணிட்டனால இனிமேல் சீருடை அணிந்து ஊர்வலம் வரக்கூடாது அப்படி என்று காவல்துறை சொன்னது. அதன் அடிப்படையில தான் இப்பொழுதும் கூட அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள். சீருடை அணிந்து அப்ப நாங்க இது கூட அனுமதி கொடுத்திருக்காங்க கேட்கும் பொழுது இது மாதிரியான கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவர்கள் வருவார்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் எப்பொழுதும் கட்டுப்பாட்டை மீறுகிறவர்கள் தானே. அதாவது நீதிமன்றங்கள் சொல்லுகிற விஷயங்கள்ல நீதிமன்றத்திலே ஒன்றை சொல்லிவிட்டு வெளியே சொல்வதுதான் 1992 பாபர் மசூதியினுடைய இடிப்பு நேரத்தில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சரே நாங்கள் காப்போம் என்று சொல்லிவிட்டு இடித்தார்கள். அதுவே நீதிமன்றத்தை மீறுவது என்பது அவருடைய இயல்பு. அதன் அடிப்படையில் நடந்தது. நிச்சயமா நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிற விஷயம் இப்ப இஸ்லாமியர்களுக்கு மாநாடு எஸ்டிபிஐக்கு தடை விதிக்கப்பட்டது, இவங்க இடஒதுக்கீடு போகும்போது சொல்லப்பட்டது. இப்ப ஒரு காவல்துறை அதிகாரியா ஒரு விஷயம் சொல்றாரு, எங்களுக்கு RSS இஸ்லாமியர்கள்லாம் கிடையாது, பொதுவா இந்த மாதிரியான மதத்தின் அடிப்படையில் சேரும்போது எங்களுக்கு பயமா இருக்கு. அதாவது அந்த RSS காரங்க செய்வாங்க நாங்க சொல்லல, அவங்களுக்கு எதிர்த்தரப்பும் செய்யலாம். அதேபோல இஸ்லாமியர்கள் போகும்போது எங்களுக்கு பயமா இருக்கு, எதிர்த்தரப்பு வரலாம், இது ஒரு தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு வரும். அதனால மத்த கட்சிங்கிறத விட இந்த அடையாளத்தோட செய்யும் போது எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, அதுக்கு நாங்க முன்னெச்சரிக்கை நடக்க வேண்டிய கடமையின் அடிப்படையில் தான் நாங்க செய்யறோம். பொதுவா ஒரு அமைப்பு பேரணிக்கு தடைன்னு விதிக்கப்படுறத நீங்க ஒரு இடதுசாரி அப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த ஒரு அமைப்பையோ அல்லது எந்த ஒரு பேரணியையோ தடை செய்வதன் மூலமாக அதனுடைய செயல்பாட்டை முடக்கிவிட முடியாது என்பது ஒரு பொதுவான கருத்து. இருந்தாலும் கூட நீங்கள் துவக்குகின்ற பொழுது சொன்னீர்கள், அதாவது RSS சொல்லிவிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, அதிமுக போன்ற கட்சிகளும் பேரணி நடத்துன்னு சொன்னீங்க. இவையெல்லாம் அரசியல் கட்சிகள். RSS ஒரு அரசியல் கட்சி அல்ல. RSS ஒரு இந்துத்துவ மதவாத அமைப்பு. அது அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதை நீங்க ஒரு அரசியல் கட்சியோட ஒப்பிடுவது சரியாகாது என்பதை முதல்ல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுபோல மரியாதைக்குரிய நம்முடைய வழக்கறிஞர் சொல்கின்ற பொழுது சொன்னார், எங்கேயும் எப்பொழுதும் RSS பேரணியின் மூலமாக பேரணி நடத்துகின்ற பொழுது எங்கேயும் வன்முறையில் ஈடுபட்டது இல்லை என்று சொன்னார். இதை ஆணித்தரமாக நான் மறுக்கிறேன். பல உதாரணங்கள் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஏன்னா அவங்க ஒன்னே ஆதாரத்தை கேட்பாங்க, அவங்களுடைய வழக்கமே அதுதான். அது ஒரு நல்ல பண்பும் கூட தான். 1974 ஜாம்செட்பூர் கலவரம், அந்த கலவரத்தை பற்றிய கமிஷன் சொல்கின்ற பொழுது என்ன சொல்றதுனாக்க, ஊர்வல பாதையில் இந்துத்துவ அமைப்பினர் மத வெறியூட்டும் பிரச்சாரங்களை மேற்கொண்டனர், பிரசுரங்களை வெளியிட்டனர், இந்து மத உணர்வை கிளப்புவதே அவர்கள் நோக்கமாக இருந்தது, இந்துக்களை தாக்குவது போன்ற தோற்றத்தை உண்டாக்க முயன்றனர் அப்படிலாம் அவங்களை சொல்லப்பட்டு, இன்னும் சொல்ல போனா அந்த ஜாம்செட்பூர்ல அப்போது போலீஸ்காரர்களும் ஹோம் கார்டுகளும் இல்ல, அது RSS ஊர்வலமா இல்ல நீங்க தப்பா, அதாவது விஷயத்தை தப்பா சொல்ல வேணாம். அந்த ஊர்வலம் RSS ஊர்வலம் இல்ல. இந்த மாதிரி பேரணி, அதாவது சீருடை எந்த ஒரு பேரணி இல்ல. நான் அதை குறித்து சொல்வது இல்ல RSS தலைமையில் நீங்க உடனே RSS ன்னு சொல்லிட்டு 19 சொல்லக்கூடாது. குறிப்பான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கலவரம் RSS தலைமைப்பட்ட கலவரம். நான் குறிப்பாக சொல்லுகின்றேன், நான் தெளிவாக விஷயம் சீருடை அணிந்த இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தினால இந்த இடத்துல கலவரம் அரசாங்கமே இல்ல, அரசாங்கமே அதை சொல்லல. நீங்க அரசாங்கத்துக்கு மேல ஒரு அதிகாரியா இருக்கு. அதனால RSS என்பது இந்த மாதிரி பேரணிகள் நடத்தி ஊர்வலம் நடத்தி அதன் மூலமாக அந்த பேரணியை குறிப்பா சொல்ல சொன்னால், எங்கெல்லாம் மசூதிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிற மதத்துடைய ஆலயங்கள் இருக்கிறதோ அது வழியா தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் தொழுகை நடத்துறாங்களோ அந்த தொழுகை நேரத்துல தான் மசூதியிட்ட போனவங்க, அப்பதான் சூடு பிடிக்குங்கிற மாதிரி கலவரத்தை ஊட்ட முடியும், கலவரத்தை ஏற்படுத்த முடியுங்கிற வகையில தான் செயல்படுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அவங்க திட்டமிட்டு மத கலவரத்தை உருவாக்குவதற்காக, இந்தியாவில் இந்துக்களை ஒருமுனைப்படுத்துவதற்காக, தன் பக்கம் திரட்டுவதற்காக, முஸ்லிம் எதிர்ப்பை தூண்டுவதற்காக இந்த மாதிரி திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த பேரணிலாம் திட்டமிடுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில காவல்துறை தனக்கு அந்த முக்கியமான தகவல் அடிப்படையில தடை செய்திருந்தானாக்க அதை நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா அதே சமயத்தில் என்ன சொல்றாருனாக்க, அவர் பேசுறப்ப 2 கருத்தை சொன்னார். என்னன்னாக்க, நாங்க ராஜேந்திர சோழனுடைய 1000வது பட்டமளி ஏற்ற விழா நாங்க கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்தியாவில் இன்னைக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அவர் மிகவும் சாதுரியமாக
மகாத்மா காந்தி வந்து அகிம்சைக்காகவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இன்னும் சொல்ல போனா உயிரை பறிகொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய பிறந்த நாளை வந்து ஒரு மத நல்லிணக்க நாளாக தொடர்ந்து அனுசரிக்கப்படுவது மாற்றி இந்தியாவை சுத்தப்படுத்துவோம் தூய்மைப்படுத்துவோம் மாற்றி அதை வந்து அனுசரிச்சாரு. அதை வந்து எல்லா ஊடகங்கள் மூலம் தேதியை குறிப்பிட்டதுல ஒரு அரசியல் இருக்கு. அதை பிரச்சாரம் பண்றாரு. இருக்கட்டும் பரவாயில்ல, காந்தியை கொச்சைப்படுத்தக்கூடியவங்க செய்யறாங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. இருந்தாலும் கூட நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு அதற்கான தூதுவராக மரியாதைக்குரிய நடிகர் கமல்ஹாசனை நியமிச்சாங்க. கமல்ஹாசன் தன்னுடைய பிறந்த நாள்ல பாத்தீங்கன்னாக்க மாடவாக்கம் ஏரியில தன்னுடைய ரசிகர்களோட அந்த ஏரியை சுத்தப்படுத்துறாரு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல ஏறத்தாழ அந்த சில செய்தித்தால 23,000 பேர் RSS வந்து பங்கேற்றாங்க பேரணியில் சொல்றாங்க. அப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை தூய்மைப்படுத்த சொல்றப்ப இந்த RSS காரர்கள் மட்டும் ஊர்வலம் போவானேன், அதற்கு பதிலாக அவனும் பல தெருக்களை சுத்தப்படுத்துறான்ல, பல குப்பை தொட்டிகளை சுத்தப்படுத்துறான்ல, மெரினா பீச்சை சுத்தப்படுத்துறான்ல. அதை விட்டுட்டு ஏங்க யூனிஃபார்ம் வந்து ஊர்வலம் போன அன்னைக்கு ராஜேந்திர சோழனுடைய அந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் சொன்ன கோரிக்கை ஏற்று நாங்கள் தெருவெல்லாம் தூய்மைப்படுத்தணும் சொன்னா சந்தோஷமா இருந்திருக்குமே. அதை விட்டு தனியோட கொள்கையில ஒண்ணு அது ஒரு செயல் திட்டம். அதனாலதான் சொல்றேன், அவங்க வந்து எதுக்கா ராஜேந்திர சோழன் எடுக்கிறாங்க, ஏன் சோழர்கள் ஆட்சி எடுக்கிறாங்க? இன்றைக்கு வந்து தமிழ் உணர்வாளர்களை கூட அவர்கள் வந்து திசை திருப்புவதற்காக, தமிழ் பற்றுணர்வை திசை திருப்புவதற்காக அந்த உணர்வை பயன்படுத்தி இன்றைக்கு வந்து இந்துத்துவாவை தமிழ்நாட்டில் புகுத்த முயற்சி பண்றாங்க. இந்தியாவிலேயே ஒரு மோசமான இந்துத்துவ ஆட்சினா அது வந்து பிற்கால சோழர்கள் ஆட்சி தான். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்துல இந்தியாவில ஜாதி வெறி கொடிகட்டி பறந்தது. மனுதர்ம ஆட்சி இந்தியாவில வந்து மிகவும் மோசமாக தென் மாநிலங்கள் இருந்தது வந்து ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல தான். இன்னும் சொல்ல போனாக்க பிராமணர்களுக்கு மிகப்பெரிய சலுகை வழங்கப்பட்டது அவர்கள் ஆட்சி காலத்துல தான். ஒடுக்கப்பட்ட மக்கள் சூத்திரர்கள் மத்தியில மிகப்பெரிய மோசமான வரிகள் வசூலிக்கப்பட்டது அந்த ஆட்சி காலத்துல தான். இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வந்து எப்படி சிறப்பு சலுகை வழங்குறாங்க, அங்க வரிகள் கிடையாது, அங்க இந்திய அரசு சட்டமே செல்லுபடியாகாது, தொழிலாளர் நல சட்டம் செல்லுபடியாகாது. அதே போலவே தான் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் காலத்துல பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பிரம்மதேயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அகரம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பகுதியில் மன்னருடைய ஆட்சி அங்க செல்லாது, அங்க எந்த விதமான வரியை வசூலிக்க பண்ண முடியாது. அப்படிப்பட்ட செல்வாக்கு பகுதி மிக்க பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டன. அதே சமயத்துல துணி வைக்கக்கூடிய அந்த வண்ணார் என்று சொல்லக்கூடியவங்களும் வரி கட்டணும், பசுமாடு வளர்த்தா வரி கட்டணும், எருமை மாடு வளர்த்தா வரி கட்டணும், ஆடு வளர்த்தா வரி கட்டணும், மீன் பிடிச்சா வரி கட்டணும். இப்படி சாதாரண மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த தொழிலை செய்தாலும் அது மிக கொடுமையான மோசமான வரியில வசூலிக்கப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய MNC வேலைக்கு வர சலுகை மாதிரி அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்பவே மிக மோசமான சலுகை, மிக மோசமான ஒடுக்குமுறையும் கூட. அதைத்தான் சிறந்த ஆட்சின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இப்ப RSS வந்தா எங்களுக்கு பயமா இருக்கு, இது மாதிரி இஸ்லாமியர்கள் வந்தாலும் ஏதாவது மதக்கலவரம் வந்துருமோ எங்களுக்கு பயமா இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் பேரணி நடத்துறது, ஒரு போராட்டம் வைக்கிறது, கோரிக்கைகள் வைக்கிறதுங்கிறது அரசியல் அமைப்புகளோ இல்ல பண்பாட்டு அமைப்புகளோ அவங்களுக்கான உரிமைகள். அவங்க ஒரு சித்தாந்தம் சார்ந்து வாழ்றாங்க, அதை மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல இதெல்லாம் வந்தா அமைதி வந்துடும். அப்ப ஒரு காவல்துறை அரசினுடைய ஒரு முக்கியமான பணி தடுப்பது மட்டும் இல்ல, இதை முறைப்படுத்துவதும் அவர்கள் மூலம் எதுவும் வந்தா அதை பாதுகாக்கணும் தானே அது கடமை. அதுக்காக ஒட்டுமொத்தமா நீங்க போகவே கூடாதுன்னு தடை விதிக்கிறது வந்து எப்படி ஒரு சரியா இருக்கு? நீங்க சொல்றது வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லப்படுகின்ற காரணம். ஊரோட நடத்தல் நாங்க ஜனநாயகத்துல எங்க கொள்கையை சொல்றோம், அது சொல்றோம். உண்மை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் அதாவது தூங்கி கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தணும், தன்னுடைய கட்சி இருக்குங்கிறத வெளியே காட்டிக்கணும். நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த மாதிரி அதுதான் உங்களுடைய நோக்கம். நான் இல்ல முழுக்க நாம அதுவும் தேவைதான். ஒரு கட்சி இருக்காங்கன்னா அவங்க பாட்டு சும்மாவே இருந்தாங்கன்னா தொண்டர்கள்லாம் அப்புறம் சொல்லுவாங்கல்ல பண்றாங்க. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர்கள் மட்டும் வந்துதான் அங்க வந்து பர்மிஷன் கேட்பாங்க. வந்து நாங்க சார் எங்க ரொம்ப அமைதியா நடத்தி முடிச்சிடறோம், நாங்க இவ்வளவு பேர் தான் வருவோம், நாங்க தான் முன்னாடி நிற்போம், எங்க பசங்களாம் நல்ல பையங்க, ஒன்னும் பண்ண மாட்டாங்க, நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் பண்றோம் சார், குச்சி வச்சுக்க மாட்டோம், ஒன்னும் பண்ண மாட்டோம். அந்த நீங்க எங்க குச்சி வச்சிருந்தாங்க அரெஸ்ட் பண்ணவங்க கிட்ட தெரியும். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்துருக்காங்களே. இல்ல நான் சொல்றேன், அது எதுக்கு நீங்க இது கேட்டீங்களா, அதனால இது எங்களுக்குள்ள டிஃபிகல்டிஸ், பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் பப்ளிக் தெரியணும். இப்படி கேட்பாங்க. அவர்கள் தலைவர்கள் வந்து எந்த வித தவறு, எந்த கட்சி தலைவர்களோ தான் நடத்தின ஊர்வலத்துல ஒரு கலவரம் வரணும், ஒரு அடிச்சுட்டு போனோம்னு நம்புறது இல்லை. ஆனா அதுலயே சில யங்ஸ்டர்ஸ் ஒரு பீர் பிரஷர் இருக்கு. ஒரு கூட்டம் கூடும்போது ஒரு ஹிப்னாட்டிக் இன்ஃபுளுன்ஸ்பாங்க, என்ன செய்யறோம்னு தெரியாது, விளைவுகள் தெரியாம செயல்படுற இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் டு ப்ளீஸ் த லீடர்,
அவங்க லீடர் நல்ல பேர் வாங்கணும், நம்ம ஆக்டிவா இருக்கிறதா காட்டிக்கணும். தன்னுடைய லீடர் பார்த்து, ஏன்னா அவங்க நாளைக்கு சப்போர்ட் பண்ணியாக வேண்டிய, நாளைக்கு எவ்வளவு தவறு பண்ணா கூட அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை. அவங்களே வந்து இல்ல நாங்க எங்க ஊர்வலத்துல இவன் தான் தப்பு பண்ணிட்டான் சார், தெரியாம பண்ணிட்டான்னு சொல்ல மாட்டேன். எங்கால் பண்ணவே இல்லை, யாரோ வெளியே வந்து போட்டுட்டான். இது நான் வந்து இது சொல்றது எந்த கட்சியையோ எந்த இதை சொல்ல, எல்லாத்துலயுமே பண்றது பொதுவாக. இதனால என்ன பண்ண வேண்டியது இருக்கு, போலீஸ் வந்து ஒவ்வொரு ஊர்வலமும் நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அவர்கள் மேல ரொம்ப யோசனை பண்ணி திரும்ப திரும்ப நீங்க தாங்க பொறுப்பு பாத்துக்கணும் அப்படின்லாம் கேட்க வேண்டி இருக்கு. அந்த எல்லாம் கேட்டுட்டு போனாலும் அந்த ஒவ்வொரு ஊர்வலமுமே ஒரு சவாலா தான் இருக்குது காவல்துறைக்கு. இது வந்து வேற ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. அதுதானே தவிர அதே ஊர்வலம் போயிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ரோட்டை மறைச்சு நம்ம கொடுப்போம், நீங்க ரோட்டை போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு. வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடைசியில ஒரு இந்த இடத்துல விட்டு அப்படியே ரோட்டை மறைச்சிட்டு ஒரு பஸ்ஸை விட மாட்டாங்க. தவறி போய் யாராவது, இது வந்து எல்லாருமே உள்ளது, தவறி போய் யாராவது ஒரு பஸ் வண்டி வந்தா கூட அவனை போய் மறிப்பாங்க, இல்லை அவனை போய், இதெல்லாம் வந்து செய்பவர்கள் ஒரு சிலர் தான். தலைவர்களுக்கு இதுல ஈடுபாடு இல்லை, ஆனாலும் அவர்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த தலைவர்கள் எல்லாம் வயது முதிர்ந்த தலைவர்கள், பெரிய மூத்த தலைவர்கள், சீனியர்களாலேயே கூட இளைஞர்களே கட்டுப்படுத்த முடியும். வேணாப்பா செய்யாதீங்க பாம்பாங்க, செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து என்ன பண்ண முடியும்? இதுக்கு வந்து காவல்துறை தான் பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கு. அதனால ஒவ்வொரு ஊர்வலத்துக்கும் வந்து காவல்துறை தடை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்க வேண்டியது. நிச்சயமா டாக்டர், நான் உங்கள்கிட்ட வைக்கிற விஷயம் வந்து இதுல என்னன்னா, ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னால் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து மயிலாப்பூர் அந்த மாங்குள்ளையில வந்து அவங்களுடைய அந்த விருது வழங்கும் விழா நடத்துற விழாவுக்கு வந்து அனுமதி கேட்டிருந்தப்ப இந்த அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான். அப்ப வந்து அவங்க சொல்லியிருந்த காரணம், அந்த பகுதியில வந்து அவங்க நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு சில வார்த்தையும் போட்டிருந்தாங்க. அது மயிலாப்பூர் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஆட்கள்லாம் அங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுங்கிறது அங்குள்ள மக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, தடை விதிச்சிருந்தாங்க. அவங்களும் நீதிமன்றம் போய் இந்த டயத்துக்குள்ள முடிச்சுக்கணும், வார்த்தைகள் சரியான வார்த்தைகளா இருக்கணும், வேற மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறுகலான பாதையெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அப்போ அது கூட அது விமர்சனம் ஆச்சு, அரசினுடைய ஒடுக்குமுறை, விடுதலை சிறுத்தைகளை இவங்க ஒடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. இப்ப இந்த தடையை நீங்க பல்வேறு காரணங்கள் பயம் காட்டி பல்வேறு விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு, RSSக்கு ஒரு வரலாறு இருக்கு, கலவர வரலாறு இருக்குலாம் சொன்னீங்களே, இப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய தடையை அந்த பகுதியில இது மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அதிமுக அரசு சொன்னதையும் இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் உண்டு. அதனால எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் கூட RSS காரங்களோட எந்த உரிமை கிடையாது உங்களை பொறுத்த மட்டும். இல்ல RSS என்ன, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. RSS ஜனநாயக அமைப்பு இல்ல, அது ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். அதனால அதை வந்து விதிவிலக்கா தான் பாக்கணும். இப்ப என்னன்னாக்க, தமிழ்நாட்டுல எங்கேயோ இடத்துல இந்த IS பிளாக் போட்டு பனியன் போட்டு இது பிடிச்சதுக்காக போய் அரெஸ்ட் பண்ணாங்க. ஜம்மு காஷ்மீர்ல அது மாதிரி பண்ணாங்க. அதனால வந்து நான் எதுக்காக சொல்றேன், அவங்க வன்முறை ஈடுபடல, இல்ல அங்க ஈராக்லயும் இதுலயும் வன்முறையில தான் ஈடுபடுறாங்க, இதுலயும் சொல்ல முடியல, இங்க ஈடுபடல. அதனால பார்வை வந்து அப்படி இருக்கின்ற பொழுது இஸ்லாமிக் ஸ்டேட் சொல்லி அந்த IS பனியன் போட்டா அவன் பயங்கரவாதி தீவிரவாதி சொன்னாக்க, இந்து ராஷ்டிரான்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும், நான் பேர் சொல்ல விரும்பல. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இந்தியாவில வந்து எந்த ஒரு அமைப்பை தடை செய்வதன் மூலமாக அந்த இயக்க அமைப்பு இல்ல, போராட்டம் நடத்த அமைப்பு இயக்கங்கள் இது மூலமாக அதை வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்துல காவல்துறை என்பது ஒரு சுயச்சார்பான ஒரு சுதந்திரமான அமைப்பு அல்ல. அரசு என்பது அடக்குமுறை கருவி. அந்த அடக்குமுறையுடைய முதல் கரமா இருப்பது என்ன, காவல்துறை தான். அப்ப காவல்துறைக்கு நிச்சயமா வர்க்க கண்ணோட்டம் இருக்கிறது, அரசு கண்ணோட்டம் இருக்கிறது. எந்த ஆளுங்கட்சி இருக்கிறதோ அந்த ஆளுங்கட்சி சாதமாக காவல்துறை இருக்கிறது என்பது அப்பட்டமான உண்மை. அதனால எந்த எதிர்கட்சியில எந்த ஒரு வேண்டாத கட்சி வந்து ஒரு பேரணி நடத்தினாலோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலோ அதை தடை செய்வதற்கு ஆளுங்கட்சி முயலும். அப்ப அது காவல்துறை நிச்சயமா பயன்படுத்தும். இதுலயும் அரசினுடைய பார்வை இருக்குன்னு நிச்சயமா இருக்கலாம். பாரதிய ஜனதாவோட கூட்டணி அரசா இருந்தா அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்கலாம். அதுல வந்து போக விரும்பல, அது அந்த கருத்துக்கு வந்து நான் வந்து ஓப்பனா இருக்கிறேன். ஆனா அதே சமயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, ஒரு விடுதலை சிறுத்தைகள் வந்து மயிலாப்பூர்ல நடத்துறாங்கன்னா யாருக்கு ஆபத்து இல்ல, யாரு பிரச்சனை பண்ணுவா, அவங்க யாரை எதிர்த்து பேசுவாங்க, பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசுவாங்க, அதனால பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னாக்க தந்தை பெரியாருக்கு எந்த ஊர்லயுமே அனுமதி வழங்கிட கூடாது பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, கருத்து பிரச்சாரத்துக்கு முழுமையான சுதந்திரம் இந்தியாவில உண்டு. அதனால அந்த மாதிரி கருத்து பிரச்சாரம் செய்கின்ற பொழுது முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அதே சமயத்தில் காவல்துறை வந்து சார் சொன்னார், காவல்துறை பல கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. அதுக்காக எந்த பேரணியுமே நடத்தாம எந்த போராட்டமும் நடத்தாம எதுவுமே இல்லாம இருந்தா காவல்துறை நல்லதுதான். காவல்துறை நல்லதுங்கிறதுக்காக ஜனநாயக உரிமையில மறுக்க முடியுமா? எங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா?
அதே போலவே அவர் சொல்கின்ற பொழுது சில இதை சொன்னார், எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி பார்ப்பது தவறு. எங்கேயாச்சும் இடதுசாரி கட்சியில் பேட்டி நடத்தி பஸ் உடைச்சிருக்கோமா, கடைகளுக்கு நெருப்பு வச்சிருக்கோமா, டீ கடையில போய் வன்முறை பண்ணிருக்கோமா, ஏதாவது செஞ்சிருக்கோமா சொல்லுங்க. அதனால ஜனநாயக ரீதியாக தொழிலாளருடைய உரிமை, உழைக்கும் மக்களுடைய உரிமை பெறுவதற்காக பல நேரங்களில் பல போராட்டம் நடத்துறோம், பேரணி நடத்துறோம், எல்லாம் நடத்துறோம். அதே சமயத்துல வன்முறைக்கு எங்கேயுமே நாங்க இடம் கொடுத்ததே கிடையாது. அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல RSS செய்து இல்ல வேறொரு கட்சி செய்து வேறொரு அமைப்பு செய்யறது காரணத்தை காமிச்சு உழைக்க வர்க்கம் செய்யக்கூடிய போராட்டத்தை, உழைக்க வர்க்கம் செய்யக்கூடிய பேரணிகளை தடை செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நிச்சயமா நீங்க ரெண்டு பேர் விதமா பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு, நான் பொதுவா ஜனநாயக உரிமைப்படி எல்லா கட்சிகளும் பேரணி பொதுக்கூட்டம் நடத்துற ஆதரிக்கிறதா என் சித்தாந்தங்கிறார். ஆனா RSSக்கு அப்படி ஒரு வரலாறு இல்லை. அது அரசியல் கட்சி கிடையாது, வேறு சில நோக்கங்களுக்காக பண்றாங்க. அவங்க பேரணி நடத்தினா பதட்டம் வருது, ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் அவங்க காவல்துறை நடந்துகிட்டதை நான் வரவேற்கிறேங்கிறார். இந்த விஷயத்தை சொல்லல, வரவேற்கிறேன் நான் வார்த்தை பயன்படுத்தல. இந்த விஷயத்துல காவல்துறை செஞ்சதுக்கு இது போன்ற காரணங்கள் அபிப்பிராயம் அவர் மனசுல இருக்கு, வெளிப்படையா சொல்லல, ஆனா அந்த மனசுல இருக்கு. அது வாஸ்தவம் தான். நிச்சயமா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? இடதுசாரிகளோ மற்றெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி கலவரம் வருங்கிற பயம் கிடையாது. ஈவன் அதிமுகவா இருக்கட்டும், வேறு சில கட்சிகளா கூட இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அடையாள மத அரசியல் மாதிரி பண்ணும் போதுதான் ஒரு பதட்டம் வருது. அதனால அவர் அரசு எடுக்கிறதுல நம்ம ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல ஒத்து போறாங்க. ஐயா பேசும்போது சொன்னாரு, இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு என்னன்னா நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்காது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. இன்னும் சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவர் சொல்றாரு. இவர்களும் கிட்டத்தட்ட என்னன்னா அரசாங்கத்தை பத்தியும் சரி, அரசியல் அமைப்புக்கு பற்றியும் சரி, அவருடைய மார்க்சிஸ்டுகளுடைய கருத்தும் அதே விதமான கருத்து தான். ஸோ சித்தாந்தங்கள் தான். அவங்க இஸ்லாம்ல இருக்கிறாங்க, அவங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரியான கடவுள் மறுப்பும் கிட்டத்தட்ட கம்யூனிசமே ஒரு மதத்திற்கான எல்லா அடையாளங்களும் ஒரே நாணயத்தில் இரண்டு பக்கம் நாங்க இருக்க முடியாது. கம்யூனிசத்துக்குமே ஒரு மதத்திற்கான அது ஒரு நாத்திக மதம் அவ்வளவா தவிர்த்து என்னன்னா மதத்திற்கான எல்லா அடையாளங்களும் கம்யூனிசத்திற்கு வந்துவிட்டது. அவர்களுடைய ப்ரொஃபட் கார்ல் மார்க்ஸ் எப்படி பைபிள் குரான் இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு தாஸ் கேபிட்டல் அவ்வளவுதான். என்னுடைய கருத்தை சொல்லுகின்றேன். என்னுடைய கருத்துல கம்யூனிசமும் என்னைக்கோ ஒரு மதமாயிடுச்சு. அதனாலதான் உலகத்துல எங்கேயுமே இல்லாம போயிட்டு இருக்கு. அதனாலதான் இப்பயும் கூட தென் அமெரிக்க நாடுகள்ல 12 நாடுகள்ல சோசியலிச கட்சியில தான் ஆட்சி வந்திருக்கு. நீ எப்படி கம்யூனிசம் இல்லாம சொல்லுங்க? எங்க ஆரம்பிச்சாங்க? நடக்குது சொல்லுங்க. சீனாவில கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிசம் என்பது சோசியலிசம் என்பது கம்யூனிசத்தினுடைய முன்னணி. அதனால இப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்கேயுமே இல்ல, அங்கேயும் சோசியலிச ஆட்சி தான். சோசியலிசத்தினுடைய முதுமை தான் கம்யூனிசம். இல்ல நான் சொல்ல வந்த விஷயம் ரெண்டு பேருக்குமே இந்த அரசாங்கத்தின் பேர்லயோ, இந்த அரசியல் சாசனத்தின் பேர்லயோ, இந்த நாட்டுடைய அமைப்பின் பேர்லயோ நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அவங்க ரெண்டு பேருமே. நீதிமன்றத்துல உங்களுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லுகிறேன். நீதிமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு நியாயம் கிடைக்காது. அதனால சொல்றேன், உங்களுக்கு இந்த நாட்டின் மேலையோ இந்த நாட்டின் அமைப்பின் மேலையோ நம்பிக்கை நீதிமன்றம் எப்படி இருக்கிறது என்றால், உங்களுக்கு தீர்ப்பு சொன்னால் உனக்கு கவர்னர் பதவி தருவோம் என்று சொல்லி கவர்னராக நீங்கள் அனுப்புவதற்குரிய நீதிபதிகளைத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டின் அமைப்புகள் கொலை செய்தவரை நிரபராதி என்று சொல்லி அவரை நிரபராதி என்று சொன்ன காரணத்தினாலே அவருக்கு இன்றைக்கு கவர்னர் பதவி கொடுத்திருக்கிற சதாசிவம் என்கிற குற்றச்சாட்டை நான் சொல்லுகிறேன். நீங்கள் கண்டெம்ட் கோர்ட் போடுங்க, அங்கேயே போய் நின்று சொல்வதைத்தான். அதாவது இங்க பாருங்க, இந்திய நாட்டு அரசியல் சட்டத்தில் ஒரு நீதிபதி நீதிமன்றமே தப்பு உங்களுடைய வாதத்தை உங்களுடைய வாதத்தின்படி ஒரு நீதிபதி தப்பு செஞ்சா நீதிமன்றமே முஸ்லிம்களுக்கு விரோதமானது பொதுவா நீதிமன்றம் சொல்ல அவர் தெளிவா இருக்காரு. நீங்க மாத்தாடுறீங்க. என்ன நடக்கிற நாட்டின் அமைப்பு மேல ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை இல்லை. ரெண்டு பேருமே நம்பிக்கை இல்லாதவங்க ஜனநாயகத்தை பத்தி அதிகமாக பேசுகிறாங்க. பாபர் மசூதி வழக்கிலே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி இதுவரை காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீதிமன்றம் என்ன செஞ்சு, நீதிமன்றம் கொடுத்த கட்ட பஞ்சாயத்து என்று உச்ச நீதிமன்றம் சொல்றது.
போகாது. ஸ்டாலினிஸ்ட் மாவோயிஸ்ட் பிரச்சாரம்னா இவர்கள் வேற ஒரு தவறான இல்ல விஷயம். நம்ம அந்த விஷயம் அந்த ஒரு விஷயம் இல்ல. நீங்க அவங்க பேசும்போது நிப்பாட்டல, என்ன நான் பேசும்போது நீங்க நிப்பாட்ட கூடாது. மன்னிக்கணும் ஜீவா. நீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அமைதியா இருந்து விட்டுட்டு அவங்களே நிப்பாட்டுறீங்கங்கறத கேள்வி இல்ல. நடுநிலைமைனா நீங்க நடுவுல உட்கார்ந்து இருக்கவரு சார் சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் பேசாதீங்க. இல்ல நான் அவங்களே நிறுத்த தான் சொல்றேன். நான் பேசும்போது வந்து என்ன தடுக்காதீங்க. நான் பேசும்போது என்ன தடுக்கிறது தப்பு. அவ்வளவுதான். இல்ல இல்ல நீங்க தான் இவ்வளவு நேரம் முடிய நம்ம அடுத்த டாபிக் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இது இல்ல உங்களுடைய ஜனநாயகத்தோட லட்சணம் அது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட விஷயம் இல்ல. மணி என்ற இடுக்கி மாவட்ட செயலாளர் லிஸ்ட் போட்டு எத்தனை பேரை கொலை பண்ணணும்னு சொன்னாரு. சந்திரசேகரோட விஷயத்துல மனோஜ்குமார் இல்ல மார்க்சியமே மார்க்சியத்தினோட அடிப்படையே வன்முறை. மார்க்சியத்தின் அடிப்படையே வன்முறை. வன்முறைங்கிற பலமுறை நம்ம வாதங்களே இதை பதிவு செஞ்சிருக்கீங்க. ஜனநாயகம் சொன்னீங்க. நான் கேட்பது கொச்சைப்படுத்துவது இல்ல. நாட்டுல யதார்த்தத்தை சொன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மண்டைக்காடு கலவரம் குறித்து கூட இல்ல அந்த ஆர்எஸ்எஸ்னா மட்டும் ஏன் ஒரு அந்த பயம் வருது அப்படிங்கிறப்ப ஏற்கனவே வேணுகோபால் கமிஷன் அறிக்கை எம்ஜிஆர் கூட அந்த விஷயத்துல கூட இந்த கலவரத்துல வந்து ஈடுபட்ட அமைப்பா வேற எந்த கட்சி பேரும் சொல்லலாம், எந்த அமைப்பு பேரும் வரல. ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு பேரு தான் இதுல ஈடுபட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது மாதிரியான வரலாறுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசு வந்து பயப்படுறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. என்னோட கேள்வி வந்து என்னன்னா, சட்டவிரோத அமைப்புகளை தடை செய்வதற்காக, சட்டவிரோத நடவடிக்கைகளை தடை செய்வதற்காக 2008 அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் இருக்கு. ஐயாவுக்கு தெரியும். இந்த அமைப்பு வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுது, சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சா அந்த சட்டத்தின் கீழே நீங்க அதை தடை செய்யலாம். ஆர்எஸ்எஸ் வந்து 3 முறை தடை செய்யப்பட்டது. 3 முறையும் நீதிமன்றங்கள் வந்து என்னன்னா இந்த அமைப்பு தடை செய்யப்பட்டது சட்டவிரோதமானதுன்னு சொல்லி தான் மீண்டும் வெளியே வந்திருக்கிறோம். ஆக இந்த சட்டத்தை காட்டியோ வேற எதை காட்டியோ நீங்க ஆர்எஸ்எஸ் வந்து தடுக்க முடியாது, அதன் வளர்ச்சியை நீங்க நிறுத்த முடியாது. ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வரேன். இல்ல இவர்கள் வந்து ஹிந்து ராஷ்டிரா வந்து ஒரு தீவிரவாதம் சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. ஆனால் அதை தான் நான் முதல்ல சொல்ல வர்றேன். கஜேந்திர கட்கர் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான நீதிபதிகளே ஒருவர், தலைமை நீதிபதியாக வெகு காலமாக இருந்தவர். அவர் சொல்லுகின்றார், இந்த நாட்டினுடைய கலாச்சார அடையாளமாகத்தான் இந்துத்துவத்தை நீங்கள் கையில் கொள்ள வேண்டும் அப்படின்றார். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தும் இந்த நாட்டினுடைய அடையாளமாக கொள்ள வேண்டும். சோ இந்த விஜயதசமி விழாவில் கூட சொன்னார், எப்படி பிரெஞ்சுல இருக்கிறவங்க பிரெஞ்சுக்காரர்களோ ஜெர்மனியில் இருக்கிற இந்த நாட்டினுடைய கலாச்சார அடையாளம் இந்த நாட்டினுடைய கலாச்சார அடையாளம் நீங்க எதை சொல்லுவீங்க? நீங்க தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த காமிக்கிறேன். அந்த இடத்துல 1000 தென்னை மரம் இருக்குது. ஐயா உள்ள வராரு, இவர் சொல்றது எப்படி தப்பு? உள்ள ஒரு 10 வேப்ப மரம் இருக்குது. தென்னந்தோப்பு அதாவது உள்ள 10 வேப்ப மரம் இருந்தா கூட அது பேர் தென்னந்தோப்பு தான். ஆக வெவ்வேறு விதமான மதத்தில் இருந்தாலும் கூட இந்த நாட்டுடைய கலாச்சார அடையாளம் இந்துத்துவம் தான். அது வந்து ஒரு தீவிரவாதம் சொல்லுகின்ற இவர் வந்து அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக பேசுகின்றார் என்றுதான் கருதுகின்றேன். அரசியல் சாசனத்தை வியாக்கியானம் செய்கின்ற கஜேந்திர கட்கரை இந்த விஷயம் சொல்லியிருக்கார். நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அதான் நீங்க நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளல, இந்த நாட்டுடைய அமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு இந்த நாட்டுக்கு வெளிநாட்டு ஐஎஸ்ஐஎஸ் வந்து இல்ல ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்றாங்கிறத சொல்றேன். $5 $10 கைப்பற்றிய பெண்களை வந்து ஏலத்தில் பெண் அடிமையான விஷயத்தை நடத்துகிறது. உலகத்துல வந்து குரூரமான ஒரு தீவிரவாதத்தை ஆதரிக்கின்ற பாக்தாதி என்பதே ஒரு யூதன். அவர் அங்க வந்து அமெரிக்காவுல வந்து சிறையில் இருக்கும் பொழுது கூப்பிட்டு அமெரிக்காவும் மோசாவும் அவரை ஆக்கி கொண்டு வந்து இங்க முஸ்லிம்களை கொச்சப்படுத்தும் என்பதற்காக உருவாக்கி செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்திரம். அதனாலதான் இன்றைக்கு அமெரிக்கா வந்து அவனை வளர்த்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நாங்க உணர்ந்து பின்னாடி போயின்றவர்கள் அதற்கு பின்னாடி கைப்பற்றப்படுகிற பெண்கள் மிக அவலமானது. அதெல்லாம் நிச்சயமாக இல்ல நான் உங்களிடம் கேட்டேன். நான் கேக்குறது இந்த தடை அப்படிங்கிற விஷயம், இந்த தடை இது மாதிரியான தடை வந்து நடைபெறதுனால இதுக்கு முன்னாடி இது மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. ஆர்எஸ்எஸ் பேரணி வந்து ஜாம்செட் நடந்ததுங்க. இப்ப தமிழ்நாடு திரும்ப நீங்க தப்பு சொல்றீங்க. அவர் சொன்ன பதில சொல்ல ஜீவா அவர் சொன்னது வந்து உண்மைக்கு புறமானது. ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் இல்லை. என்னன்னு சொல்லுங்க. அவர் போய் சொல்றாரு. என்னன்னு சொல்லுங்க.
விஸ்வ இந்து பரிஷத் யாருடைய அமைப்பு? சார் நான் வந்து இந்த சங் இந்த பரிவார் விவாதம் பல வந்து அமைப்பு RSS இல்லையா? ஊர்வலத்தை தடை செய்து சரியான கேள்வி கேக்குறீங்க. RSS என்பது ஒரு நீங்க வந்து ஒரு தாய் இல்ல, அமைப்பு மாதிரிங்க. நீங்க ஒரு வன்முறை அமைப்பு வந்து இல்ல, RSS -ஐ பார்த்து சார் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னா சோறு சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்களே தவிர என்னென்ன குழம்பு இருந்துச்சு ரசம் இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அது மாதிரி இவர் சொல்லுகிறார் குழம்பு சோறு சாப்பிட்டேன்னு சொல்றாரு. குழம்பு என்ன குழம்புன்னு அவருக்கு ரொம்ப முட்டாள்தனமான வாதம். நான் நேரடியா சொல்லின்றேன். இல்ல நீங்க அபத்தமான வாதம் நம்ம நிறைய பேர் இல்ல இந்த இதே இது மாதிரியான தடைகள் 60 லட்சம் பேரை கொலை செய்தவன் ஸ்டாலின். இல்ல ஒரு இன்னொரு கிட்ட 60-70 இல்ல அந்த வாதத்துல போகலாம். அந்த வரலாற்று புரிய சொல்லுங்க. அந்த வாதத்தை ராமகிருஷ்ணன் இது பேசினா அவரு சொல்லுவார். இல்ல நம்ம இது இப்ப மேற்கு வங்கத்தில் இல்ல ஒரு என்ன சொல்றேன் இல்ல சார் அவங்கள பேசுறோம். சூழ்ச்சில வந்திருக்காருங்க. மக்கள பேசறவங்க சூழ்ச்சில வந்திருக்காரு. சரி ஒரு நிமிடம்ங்க. அவட்ட ஆதாரம் இல்ல அது வேணா பேசுவாங்க. இல்ல நீங்க அந்த வாதத்துல போகாதீங்க. இல்ல போகாதீங்க. இல்ல நான் கேட்பது இல்ல நீங்க வந்து இப்ப மேற்கு வங்கத்தில் ஒரு நிமிடம் சார் டென்ஷன் ஆகிய வரலாற்று புறமான தவறு. நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா திரும்ப நான் சொல்ல விரும்புவது எந்த ஒரு ஜனநாயக நாட்டுல எந்த ஒரு பேரணியையோ இல்ல பொதுக்கூட்டத்தையோ மக்கள் இயக்கத்தை தடை செய்யுங்கிறது எங்க வாதம் கிடையாது. அதே சமயத்துல நான் என்ன திரும்ப என்ன சொல்ல வரேன்னாக்க இந்த பேரணி முஸ்லீம் பகுதிக்கு கண்டிப்பா போகும், மசூதி பக்கம் போகும், தொழில் இடத்துல போவாங்க. எந்த ஊர்வலம் போகுதுன்னு எங்க சொல்லிருக்காங்க? என்ன சொல்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி காவல்துறை செய்தி வருமானால் அவர் தடை செய்யறது தவறு கிடையாது. ஏன்னு சொன்னால் இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்ல. இருக்குன்னு சொல்லல, அவர் இருக்குன்னு எதுவும் சொல்லல. அதனால வந்து ஒரு பக்கம் ஜனநாயக உரிமையிலையும் பாதுகாக்க வேண்டும், அதே சமயத்துல மத நல்லிணக்கத்தையும் மக்கள் ஒற்றுமையையும் மக்களுடைய உயிர் உடைமையிலையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கிறது. அந்த வகையில இந்த பேரணி நடத்தினா அது வந்து மிகப்பெரிய இழப்புகளை உருவாக்கும், உயிர் பலியை கேட்கும் அப்படிலாம் நினைச்சாக்க தடை செய்யறது தவறு கிடையாது. தடை செய்யறதுக்கு அரசு சட்டத்தில் வழிமுறைகள் இருக்கு, அதுதான் செய்யறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்றேன். ஆனா அதே சமயத்துல RSS என்பது திட்டமிட்டு தமிழ்நாட்டில் கால் ஊன்றுகிறது, தன்னை வலுப்படுத்திக் கொள்ள முனைகிறது. அதுக்காக தமிழ் உணர்வையும் தமிழ் மன்னர்களையும் அது வந்து பயன்படுத்த விரும்புகிறது. தமிழ்நாட்டில் ஒரு நிலப்பிரபுத்துவ ஆட்சி வர வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோட அது வந்து செயல்படுகிறது. அந்த இதெல்லாம் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ்நாட்டை அவர் சொல்ற மாதிரி இந்து ராஷ்டிரத்தை வந்து அவங்க சொல்லிட்டு போட்டோம். இந்து கலாச்சாரத்தை பத்தி சொல்றாரு, இந்து கலாச்சாரத்துக்கு நம்ம எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நாங்க வந்து சாதாரணமா இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக இல்லை. எதை இந்து கலாச்சாரம் சொல்றீங்க? ராஜேந்திர சோழன் காலகட்டத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அந்த மன்னன் இருந்தான், ஜாதிய வன்முறை இருந்தது. முன்மாதிரியா காமிக்கிறதே தவறுங்கிறது சொல்றாரு. உங்களுடைய நிறைவு கருத்து அப்படிப்பட்ட கலாச்சாரம் ஏற்கனவே இந்த தடைக்கு வந்து இவர்கள் வன்முறை செய்வார்கள், அப்படி செய்வார்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க போலீஸ் சொன்னது அடிப்படையில் அவர்கள் போட்டிருக்கிற சீருடையே தடை செய்வதற்குரிய ஆயுதம் தான். அது அப்படி சொல்லித்தான், அதாவது ரோட்டிலே அல்ல, ஒரு கிரவுண்டில் மைதானத்தில் சீருடை அணிந்து ஊர்வலம் செய்வதை போலீஸ் முதலிலே தடை செய்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் காவல்துறை அன்னைக்கு எங்களிடத்தில் சொன்னது, இனிமேல் கட்சிகளோ இயக்கங்களோ சமூக அமைப்புகளோ சீருடை அணிந்து ஊர்வலம் போவதை அனுமதிக்க மாட்டோம். அப்படி நாங்கள் புதியதாக ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் நீங்கள் ஊர்வலம் நடத்துவதாக இருந்தாலும் பேரணி நடத்துவதாக இருந்தாலும் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில தடையும் செய்தார்கள் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு. அதன் அடிப்படையிலே தான் இவர்கள் சீருடை ஆயுதம் கொண்டு வர வேண்டியதில்லை, எதுவும் கொண்டு வர வேண்டியதில்லை, அவர்கள் சீருடை அணிந்த காரணத்தாலேயே தடை செய்திருக்கிறார்கள். அப்படி இது சரி என்றால் அதுவும் சரிதான். இது முழுமையாக எடுத்துட்டு பார்க்கணுங்கிறது இல்ல. ஒரு சட்ட வரமுறையை ஏற்படுத்திய பிறகு அந்த சட்டத்தினுடைய வரமுறைக்கு உட்படுத்தப்பட்டு எல்லா மக்களும் அதற்கு உட்படுத்தப்பட வேண்டும். உன்னை மட்டும் உட்படுத்திக் கொள், எனக்கு அதெல்லாம் பொருந்தாது என்று
சொல்வது என்பது நீங்களும் அதுக்கு உட்பட்டு இப்படி சொன்னா அதை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஏங்க சீருடை இல்லாமலேயே 2011 ஜூலையிலே ஊர்வலம் நடத்துவதற்கே அனுமதி மறுக்கப்பட்டவர்கள் நாங்கள். நீதிமன்றத்துக்கு போன பிறகும் நீதிமன்றமும் கண்களை மூடிக்கொண்டது. அதான் நடந்தது. நிச்சயமாக இந்த விவாதத்தை இந்த அரசாங்கம் வச்சது. செக்ஷன் 41 கேபிட்டல் ஏ அமெண்ட்மெண்ட் 2012 வந்தது, 2013 வரல. 2012 அந்த அமெண்ட்மெண்ட் வந்தது. அந்த அமெண்ட்மெண்டே 13 அனுமதி மறுக்கப்பட்டது. 13 நடந்தது சொல்லல, 12 அந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அதே விஷயத்த இந்த அரசாங்கம் இந்த சரி இந்த போலீசாரும் சரி அவங்களுடைய கவுண்டர் அஃபிடவிட்ல சொன்னாங்க. 41A கேபிட்டல் ஏ இருக்கிறது. பொது இடத்துல ட்ரில்ஸ் ட்ரைனிங் இதுதான் இருக்கிறதே தவிர்த்து ஊர்வலத்தை பத்தி அதுல ஒரு வார்த்தை சீருடை அணிந்தது. அதான் நான் சொல்றேன். சீருடை அந்த சீருடை அணிந்து ஊர்வலமாக செல்வதற்கு அனுமதி கொடுத்தாங்களா? இதே சட்டத்துல எந்த தடையும் இல்ல. ஆரம்பத்திலே சொன்னாரு சீருடை அணி. அவர் சட்டம் தெரியாது, அவருக்கு நீதிமன்ற தீர்ப்பும் தெரியாம சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண முடியும்? மன்னிக்கணும், நீதிமன்ற தீர்ப்புல செக்ஷன் 41A நீங்க அந்த சீருடை அணியலாம், சீருடை அணிந்து ஊர்வலம் செல்வதை நீங்கள் தடை செய்ய முடியாதுன்றது தீர்ப்பே தெரியாம அவர் பேசுறாரு. அது போலீஸ்காரங்க அப்படிதான் பேசுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. தீர்ப்புல அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார். சீருடை அணிந்து இந்த மாதிரி அதுவும் இது போலீஸ்காரன் அரணிகர் போட்டு ஊர்வலம் போறதை நிப்பாட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? தமிழ்நாட்டுல எல்லா போலீஸ்காரங்களுக்குமே இதுதான் கூடாதுங்கிறாங்க. பள்ளிக்கூட நீதிமன்ற தீர்ப்பிலேயே தெளிவாக அதை சொல்லியிருக்கின்றார். RSS இந்த ஊர்வலத்தில் சீருடை அணிந்து செல்வதை தடை செய்வதற்கு இந்த சட்டத்தை நீங்கள் குறிப்பிடுகின்ற சட்டத்திலே வரைமுறை இல்லை. உங்களுடைய கைது செய்வதற்கு சொன்னதுக்கான எதுவுமே என்ன சொல்றாருன்னா அவர் நீதிமன்ற தீர்ப்பை படிக்காம நிச்சயமா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க சீருடை அணிஞ்சதுக்கு தடை கிடையாது, நாங்க குச்சியோ ஆயுதங்களோ வைக்கல, கோஷங்களோ கண்டன குரல்களோ எழுப்பல, அப்ப எதற்காக காவல்துறை எங்களை கைது செய்யணும்னு கேக்குறாரு. அதாவது அந்த சட்டத்துல அதுல கொடுத்திருக்க தீர்ப்பிலேயே என்னன்னா ப்ரொஹிபிஷன் தடை செய்வதற்கு சரியான முகாந்திரம் இல்லை. இப்ப அந்த கொடுத்திருக்க ஆக்ட் படி இவங்க சொல்ற இன்புட் எல்லாம் வச்சுக்கிட்டு இதை தடையே பண்ண முடியாது. பர்மிஷன் ஊர்வலத்துக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஆனால் அதற்கு என்ன தேவை, போலீஸ் என்ன இது தேவைன்னு நினைக்கிறதோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணலாம்னு ஒரு இதை கொடுத்துருக்கு, லைசன்ஸை கொடுத்துருக்காங்க, அப்படி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது போலீஸுக்கு என்ன ரீசனபிள் தெரியுதோ அதை கொடுத்தா இருப்பாங்க. அவங்க நீங்க இது யூனிஃபார்ம் போடக்கூடாது இந்த மாதிரி குறுக்க பேசினா இவ்வளவு நேரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல அவர் கடைசியில கொடுத்திருக்கிறதுங்க. நீங்க உங்களை கூப்பிட்டு நீங்க உங்களுடைய விருப்பம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்தா அதை பயன்படுத்துறது போலீஸ். இப்ப அவரு கூட சார்ஸ் கூட சொன்னாரு, ஜனநாயக நாட்டுல ஊர்வலம் நடத்துறதுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்க கூடாது இருக்கு, ஜனநாயகத்தில் நாட்டுல நடத்துறதுக்கு. ஆனால் அந்த மக்களுக்கே நீங்க இன்கன்வீனியன்ஸ் ஏற்பட்ட மாதிரி நான் மவுண்ட் ரோட்ல நான் போவேன், ஒரு எல்லா டிராபிக் சைட்ல திருப்பி விடுவேன்னாக்கா எல்லாம் எங்க போலீஸ் எல்லாம் திட்டுவாங்க. என்னையா ஊர்வலம் நடத்தி நாங்களால எல்லாம் அவன் ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு நாங்க வீட்டுக்கு போறோம் வேலை முடிச்சுட்டு எங்களால திட்டுவாங்க. அப்ப நீங்க எங்க போவீங்க? நீ ஊர்வலம் நடத்தி ஒரு நாள் முடிச்சுட்டு போயிடுவீங்க, நாங்கள திட்டுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னார், ஆளுங்கட்சிக்கு தான் இங்க பண்ணுவானுங்க. அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு அவர்களுடைய எதிர்கட்சிக்காரர்கள் அவர்களுடைய ஆட்சியை தடை செய்வதற்கு ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது பல வகையில முயல்வாங்க. அப்படி முயலும் போது அவர்கள் இருக்கிற ஒரே பாதுகாப்பு யாரு? நாங்க ரூலிங் பார்ட்டிக்கு இல்ல அத ஒரு குறையா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அது கடமைங்கிற சொல்றேன் நான். ஏன்னு கேட்டா இந்த கட்சி இல்ல, இவர்களே நாளைக்கு ஆட்சியில உட்காந்தாங்கன்னா கூட இவர்களுக்கு நாங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நாங்க எங்களுடைய கடமை. ஆளுங்கட்சிக்காரவங்க எந்த காலத்திலயும் தன்னுடைய ஆட்சி காலத்துல லாண்ட் ஆர்டர் கெட்டு போகணும்னு எந்த ரூலிங் பார்ட்டிக்காரங்களும் நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நாங்க எங்களை அவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப நான் ரூலிங் பார்ட்டிக்கே ஒரு பிரச்சனை கொடுத்தேன்னா அவங்க லாண்ட் ஆர்டர் ஏற்படுத்த மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஆட்சி அவர்களுடையது, ஏதாவது ஏற்பட்டால் அவர்களுக்கு தான் இருக்கு. ஆனா எதிர்கட்சிக்காரங்களுக்கு அந்த இது கிடையாது. எதையாவது ஒண்ணு நடத்தி முடிச்சுட்டு நெட் ரிசல்ட் கடைசியில போலீஸ் காவல்துறையினர் கண்ண மூடிக்கின்ற விஷயம். சமீபத்துல ஜெயலலிதா அரெஸ்ட் ஆகி கன்விக்ஷன் ஆகி ஜெயில இருந்தாங்க.
தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே அதிமுக காரங்க பெர்மிஷன் வாங்கிட்டு ஊழல் நடத்தினதா இல்ல. எல்லா இடத்துலயுமே கொக்கியில மாட்டி கரண்ட திருட்டுத்தனமா தான் எடுத்தாங்க. எந்த காவல்துறையும் அந்த மேல நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எந்த இபியும் அந்த மேல நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அவங்க சொல்ற ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் செயல்படுறாங்க. சீருடை அப்படிங்கிற காரணத்தை காட்டி உங்களை மட்டும் இல்ல எஸ்டிபி சீருடை அணியக்கூடாதுன்னு சொல்லி தானே போட்டாங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இல்ல அவங்க அந்த சமயத்துல நீதிமன்றத்துக்கு போனாங்களான்னு எனக்கு தெரியாது. எஸ்டிபி போனாங்களா இல்லன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். இவங்களுடைய வாதமே என்னன்னா சட்டத்துக்கு முரணானது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீதிமன்றத்துல தீர்ப்புல வந்து பைண்டிங். இது அவர் நீதிமன்றத்தை தீர்ப்பு அவங்களை கட்டுப்படுத்தும். இவர் சொல்றாரு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க மேல ஒரு போதுமான தரவுகளோட அது வந்து மதிக்க மாட்டோம் அப்படின்னு காவல்துறை அளிக்கின்ற ஒப்புதல் வாக்குமூலம் போட்டு யூஸ் ஆகிடும். விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை உண்மையில் பல்வேறு தரவுகள், அதாவது ஒரு அமைப்பு பேரணி நடத்தலாமா கூடாதா, அதை அரசு தீர்மானிக்கக்கூடிய வகை எந்த வகையில் இருக்கிறது, எந்தெந்த காரணிகளை வைத்து அரசு தீர்மானிக்கலாம், காவல்துறையினுடைய பங்கு என்ன, அந்த அமைப்புக்கு என்ன சமூக பொறுப்பு இருக்கிறது, அவ்வாறு நடத்தும் போது சமூகத்திற்கு குந்தகம் விளைவிக்காமல் அங்குள்ள பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்காமல் நடத்தக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கும் இருக்கிறது. அதே சமயம் அதை நெறிப்படுத்தக்கூடிய காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்கிறது போன்ற பல்வேறு தளங்களில் விவாதித்தோம். அதே சமயம் இடதுசாரி தரப்பில் இந்த RSSக்கான பேரணிக்கான தடை மட்டுமல்லாமல் பொதுவாக அமைப்புகளுக்கு தடை விதித்தல் என்பதும் அரசு கையில் அதிகாரத்தை கொடுப்பதை நாங்கள் எப்போதும் விரும்புவதில்லை. ஆனால் அதே சமயம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருப்பதால் நாம் இதை பல்வேறு தளங்களில் நாம் விவாதிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்கின்ற தளமும் இங்கு விரிவாக பேசப்பட்டது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர் ஹைதர் அலி அவர்களுக்கும், இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும், பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம்மூர்த்தி அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாத்.